புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், டி நகர் மற்றும் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், பள்ளிக்கரணை. கலாட்டா பிங்க் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். நிறைய பெண்களுக்கு இந்த டாப்பிக்கோட ரிலேட் பண்ணிக்க முடியும். எஸ்பெஷலி ஒர்க்கிங் விமனோட நிறையாவே நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். நிறைய இன்னைக்கு இருக்க இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்னு போகும்போது திருமணமான இல்லை திருமணத்தில் கசப்பு இருக்கிற ஆண்களை ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்குது. ஏன்னா நிறைய பெண்கள் என்ன சொல்கிறாங்க, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும், இவருக்கு வேறு அஃபேர் இருக்குன்னு தெரியும், இவருக்கு நிறைய லவர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் நான் இவரு கூட தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன், எனக்கு அவர்கிட்ட கேர் கிடைக்குது, அவர் எத்தனை பேர் இருக்காங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு தேவையான கேர் கிடைக்குது, எனக்கு தேவையான அட்டென்ஷன் கிடைக்குது, அண்ட் சுகர் டேடி ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, அவங்கள ரொம்ப ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறேன், நைட்டில் நான் உன்னை காரில் கொண்டே ட்ராப் பண்ணுறேன் வீட்டிலன்னு சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பெண்களுக்கு ஒரு ப்ரொடெக்டட் ஃபீலிங், அது ஆக்சுவலாக ஒரு ஃபேக் ப்ரொடெக்ஷன் தான். அந்த ஃபீலிங் வரும்போது இவங்க தான் எனக்கானவங்க, நான் வேறு யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு இமோஷனல் ஆங்கரும் அவங்களுக்கு போட்டுடுறாங்க. பட் என்னன்னா நம்ம கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கணும். ஜென்ரலாகவே பெண்கள் நல்லா யோசிக்கக்கூடியவங்க, சரியாக முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க ஆண்களை விட. அதுலேயும் இப்போ படிச்சிருக்கிற பெண்களுக்கு ரேஷ்னல் திங்கிங் ஜாஸ்தி. ஸோ இது எதனாலையா இருக்கும், இது சம்மந்தமானது நம்ம யோசிக்கிறோமே அப்படின்றதெல்லாம் டெஃபினட்டாக அதிகமாகவே யோசிக்கிற பெண்கள் இந்த ஒரு விஷயத்தில் ஏமாறுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று, அவங்களுடைய ஈகோ. எனக்கு இந்த நபரை பிடிச்சிருக்கு, இந்த நபருக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் இருக்குது எனக்கு தேவையில்லை, எனக்கு பிடிச்சது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட். ரெண்டாவது, இவங்களெல்லாம் மீறி நான் ஜெயிக்கிறேன். இப்போ ஒருத்தர் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவரை நான் எப்படியோ சண்டை போட்டு ஜெயிச்சு நான் வின் ஓவர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட். மூணாவது, சுற்றி இருக்கிறவங்கலாம் சம்டைம்ஸ் நல்லபடியாக அட்வைஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவனை அங்கே பார்த்தேன், அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் ஒரு பெரிய பொண்ணு இருக்குது அவருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இவங்க எல்லாம் எனக்கு எதிரானவங்க, எனக்கு ரொம்ப ஒருத்தர் பிடிச்சி போயிருக்கு, ஒருத்தர் எனக்கு ப்ரெஷியஸாக கிடச்சிருக்காரு, அதை களைச்சி விட்றதுக்காக இவங்க எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பேரனாய்டு ஆயிடுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா பெண்கள் ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கவங்க, நல்லா படித்தவங்க, நல்ல அழகான பெண்கள், வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி விஷயங்களை தடுமாறி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பையும் இழந்து அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, வீட்டுக்கு தெரிஞ்சாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்றப்ப பேரண்ட்ஸால் ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா எல்லாம் மோஸ்ட்லி 20+ இருப்பாங்க. ஸோ லீகலாக ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அந்த நபர்கிட்ட போய் பேசினா அவங்க ரொம்ப கூலாக உங்களால் முடிஞ்ச உங்கள் பொண்ணை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் அந்த பொண்ணை எப்படி மீட் எடுக்கிறது, அந்த பொண்ணுக்கு எப்படி புரிய வைக்கிறது, தான் போயிட்டுருக்கிற வழி ஒரு முட்டு சந்து, அங்கே வழியே இல்லை அப்படின்றத அந்த பொண்ணுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்றது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும் நிறையா சஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ புரிய வச்சாலும், எவ்வளவு நம்ம நல்லது சொன்னாலும் அவ்வளோவுக்கு அந்த பொண்ணு அதை கெட்டதாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கே ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட சொல்கிறா, என்னுடைய மேனேஜர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் அவருக்கு கல்யாணமாகி என் வயசுலேயே ஒரு பொண்ணும் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் விட்டு வர முடியாது, ஏன்னா நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், ரொம்ப இன்டிமேட்டாக பழகிட்டோம், இனிமேல் நான் வெளியே வந்தால் எனக்குன்னு லைஃப் கிடையாது, நான் அப்போ இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும், நான் கல்யாணம்லாம் பண்ணேன்னா, அதனால் நான் இவர் கூடயே கண்டினியூ பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன், நீ கொஞ்சம் யோசிமா, இப்போ ஒரு தப்பு பண்ணுறோம், நம்ம விழுந்துட்டோம் கீழே, நான் விழுந்துட்டேன், இனிமேல் நான் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன், நம்ம கீழே இருந்துடுறது இல்லை, மனுஷனுடைய சுபாவம் அடுத்த ஸ்டெப் நம்ம எந்திரிச்சிடுறது தான். ஸோ நீ தப்புன்னு என்னைக்கு உனக்கு தெரிஞ்சிச்சோ நீ எந்திரிச்சிரு, நீ அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துரு. லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, உடனே நீ அடுத்த கல்யாணம் பண்ணும், இன்னொருத்தவங்க துரோகம் பண்ணும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பாதாளம் அப்படின்றத தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கு தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய, நான் தான் விழுந்துட்டேனே நான் இதுக்குள்ளேயே போயிடுறேன்னு சொல்கிறது சூசைடல், அது தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயம். அதனால் நம்ம வெளியே வர்றது ரொம்ப முக்கியன்றது பெண்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சொசைட்டி இனிமேல் என்னை எப்படி பார்க்கும், இவரை விட்டு நான் வெளியே வந்தேன்னா சொசைட்டி என்னை அசிங்கமாக பார்க்கும், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாருமே வாழ்க்கையில் தவறுகள் பண்ணுறது சகஜம்தான். ஆனால் தவறுன்னு தெரிஞ்சு பண்ணால் அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம தெரியாமல் தப்பு பண்ணுறோம்,
அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ்னு ஒன்று உண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது, நிறைய ஆண்கள் வந்து ரொம்ப யோகியமாக வந்து பேசுவாங்க. எனக்கு வீட்டில் பிரச்சனை, உன்கிட்ட இருந்தால் எனக்கு நல்லா இருக்குது, நீ பேசினா எனக்கு வந்து எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், நீ என் கூட பேசு, நைட்டில் வந்து மெசேஜ் பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, நீ ரொம்ப அழகாக இருக்கன்றது, உனக்கு இதாவது வாங்கி தரேன்றது, இந்த மாதிரி ஸ்வீட்டாக பேசுகிறது, இம்ப்ரெசிவாக பேசுகிறது நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் மிரட்டவும் பண்ணுவாங்க. நீ என் கூட இல்லைன்னா நல்லா யோசிச்சுக்க, நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குது, நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், இல்லாட்டி நம்மளை பற்றி நான் ஹையர் அஃபிஷியலுக்கு சொல்லிடுவேன், நீ எனக்கு டார்ச்சர் கொடுத்தேன்னு என் வீட்டில் சொல்லிடுவேன். இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணியும் அவங்கள தக்க வச்சுக்குவாங்க. பட் ஐதர் வேஸ் இட்ஸ் ராங். எப்படி பார்த்தாலும் ஒரு பெண்ணை வந்து அந்த உறவு வந்து ஸ்திரம் இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு பட்டாம்பூச்சி நசுக்கிறதுக்கு சமம். ஸோ டெஃபினட்டாக வந்து ஆண்கள் அப்படி பண்ணாலும் தப்பு தான். அதே மாதிரி கெஞ்சி கூத்தாடி ஒரு பொண்ணை தக்க வச்சா அதுவும் தப்பு தான். அண்ட் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெண்களை நம்ம பிளேம் பண்ணுறோம். அவன் தான் கல்யாணம் ஆனவன் தெரியும்ல, நீ ஏன் போன, அப்படி தான் எல்லாரும் பேசுகிறோமே ஒழிய அந்த ஆணையும் நம்ம பிளேம் பண்ண ஆரம்பிச்சாதான் இந்த மாதிரி ஆண்கள் கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. ஸோ அவங்க அதை விட்டுட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்குன்றதுக்காக வராங்கன்னா அப்போ அங்கேயே அவன் தப்பானவனாயிடுறான், அவனுடைய கேரக்டர் அங்கேயே வந்து போயிடுது. அதை பெண்கள் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் உண்மையிலேயே நல்லவர்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைப்பார். ஸோ அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு பிடிக்கல, நீங்களே அவருக்கு சான்ஸ் கொடுத்தாலும், ஐயோ இல்லைம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நானே உங்களுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் இந்த வயசில் அப்படி தான் தோணும், அப்படிலாம் அட்வைஸ் கொடுத்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா அவர் உண்மையிலேயே நல்லவர். அவரை நீங்கள் ஒரு நல்ல மென்டராக உங்கள் லைஃப்பில் வச்சுருங்க. அப்போவும் உங்களுக்கு அதே ப்ரொடெக்ஷன் ஃபீலிங் எல்லாம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சீக்ரெட் அஃபேராக வச்சுருக்கணும், ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் எக்கச்சக்கமாக இருக்குன்றதை மறந்துடாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா மற்றவங்க சொன்னதை விட 100 மடங்கு இவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதான் அவன் அப்போ அப்படி பண்ணான் இப்படி பண்ணான், என்னை அடித்தான், என்னுடைய கிரெடிட் கார்டை அவன் தான் வச்சு யூஸ் பண்ணான், இந்த மாதிரிலாம் வந்து 5 வருஷம் கழித்து சொல்லுவாங்க. பட் அதுக்குள்ளே அவங்க லைஃபே போயிருக்கும், அவங்க மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. இப்போது எல்லா ஆண்களும் வாங்கி கொடுக்குறவங்க கிடையாது, நிறைய ஆண்கள் வாங்கிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த பெண்கிட்டே சொல்லி எனக்கு வந்து ஐஃபோன் வேணும் எனக்கு வாங்கி கொடு, எனக்கு பைக் வேணும் வாங்கி கொடு, இந்த மாதிரி வாங்குறவங்களும் இருக்காங்க. நாங்கள் சைக்கலாஜிக்கலாக வந்து ஃபுட் இன் த டோர் ஃபினாமினான்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். ஒருத்தருக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக செஞ்சுட்டே இருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பின்வாங்க மாட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் இமோஷனலாக அண்ட் ஃபினான்ஷியலாக நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இந்த நபர் மேலே, நான் இப்போ பின்வாங்கினா எனக்கு லாஸு, ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் போகிறேன் அப்படின்றது தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் நிறைய பெண்கள் வந்து தான் ஏமாறுறோன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஏற்கனவே ஒரு 5 லட்சம் கிட்டே ஏமாந்துட்டோம், 1 லட்சத்தில் என்ன ஆக போகுதுன்னு இன்னும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்து ஃபினான்ஷியலாகவும் ஏமாறுறாங்க, சோஷியலாகவும் ஏமாறுறாங்க. ஏன்னா அந்த நபரே இந்த பொண்ணை பற்றி வெளியே போய் தப்பாக பேசுவாங்க. இந்த பொண்ணு ஏன் பின்னாடி சுற்றுது, நான் எவ்வளோ தடவை சொல்லிட்டேன் போக மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஆக்சுவலாக இங்கே வேறு நடக்கும், இவர் காலில் வந்து கெஞ்சி நீ இருமான்னு சொல்லிட்டு இருப்பாரு, பட் தென் வெளியே போய் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று ஃபினான்ஷியல், சோஷியல், ஃபிசிக்கல், நிறைய பெண்கள் பல தடவை அபார்ஷன்லாம் பண்ணிட்டுலாம் வராங்க. ஏன்னா உன் லைஃப் போகுது, உன் ஃபிசிக் போகுது அப்படின்னா அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அண்ட் இமோஷ்னல், நிறையா பெண்கள் வந்து இந்த சோகம் தாங்க முடியாமல் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. இல்லாட்டி அவங்களால கலகலப்பான ஒரு பொண்ணாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு ரிசர்வ் டைப் ஆகிடுவாங்க. நல்ல ப்ரொஃபஷ்னலி டேலண்டட் பொண்ணாக இருப்பாங்க, இந்த பிரச்சனையினால அப்படியே ஒதுங்கி வீட்லேயே இருந்துருவாங்க. இந்த மாதிரி பல வகைகளில் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஃபேக் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் த சோ கால்டு ஸ்வீட் டேடிஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் பார்த்துட்ருக்காங்க. சமீபமாக நம்ம அதை ஸ்கூல் டீச்சர்ஸ்லையும் பார்க்குறோம். ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நடந்துக்கிற விதமும் ஏறத்தாழ அதே தான். அவங்களுக்கு வந்து நான் உனக்கு மார்க் போடுறேன்றது, நான் உன்னை வீட்டில் கொண்டு வந்து விடுறேன்றது, உனக்கு இது இல்லையா நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறது, எல்லாம் அதே தான். அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மாறுபடுதுன்றதை பெண்கள் புரிஞ்சு உஷாராக நடந்துக்கணும். ஸோ ஏன்னா ஆண்களுக்கு வந்து ஒரே ஒரு மைனஸ் தான், எத்தனை பெண்கள் கூட பழகுறோன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்ராஃபி மாதிரி. இத்தனை பெண்கள் கூட நான் பழகியிருக்கேன்டா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெருமை. பெண்களுக்கு அப்படி கிடையாது. அதனால் அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏன் ஆண்கள் அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு பெண் போய் இன்னொரு பெண் கிட்ட நான் இத்தனை ஆண்கள் கூட பழகியிருக்கேன் உனக்கு தெரியுமான்னு சொன்னால் எந்த பெண்ணும் வந்து அதை சகிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பெண் தப்பான வழியில் போகிறா, அவள் ஃப்யூச்சர் கெட போகுது அப்படின்றப்ப இன்னொரு பெண்ணால் அதை கேட்டுக்க முடியாது. இல்லை நீ உன் லைஃப்பை பாரு,
உன்னோட ஃப்யூச்சரை பாரு அப்படின்னு நல்லது தான் சொல்ல பார்ப்பாங்க. அதனால டெஃபினட்டாக இந்த மாதிரி ஃபேக் ரிலேஷன்ஷிப், இதுவும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். அண்ட் இந்த மாதிரி ஆண்கள் அவங்க வந்து பவரால் உங்களை மிரட்டலாம், இல்லை அன்பால் மிரட்டலாம், இல்லை ஃபிசிக்கலாக மிரட்டலாம். எதுக்குமே அடிப்பணியாமல் நீங்கள் உங்களுக்கு நில்லுங்க. ஃப்யூச்சர் இஸ் இன் மை ஹேண்ட் அப்படின்னு நினைங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே இருட்டாக இருக்குது, யார்கிட்ட போய் சொல்கிறேன்னு தெரியலன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஒரு தெளிவு அடைங்க, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இதனால் என்ன ஆக போகுது, கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு. சில நேரங்களில் சில பாயிண்ட்டை நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ அதை பண்ணிடுவோமோன்னு நம்ம தள்ளி போட்டே போகிறனால எதுவும் மாற போகிறதில்ல. அதனால் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணிடுறேன், என்னதான் நடக்குதோ பார்த்துருவோம் அப்படின்ற தைரியம் பெண்கள் வந்து டெஃபினட்டாக இன்னைக்கு டேட்டில் வரவழைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு பெண் உங்ககிட்ட வந்து சொன்னால், ஆஸ் அ சொசைட்டி தயவு செஞ்சு அவங்கள வந்து எம்பாரஸ் பண்ணாதீங்க, ஹியூமிலியேட் பண்ணாதீங்க. என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு கேரக்டர் அசாசினேட் பண்ணாமல், என்ன பண்ணுறது, சந்தர்ப்ப சூழ்நிலை, நீ கவலைப்படாத, நீ உணர்ந்துட்டல, மீண்டு வரலாம், நாங்கள்லாம் உனக்கு இருக்கோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்கள். பெண்ணுக்கு எப்பவுமே பெண் தான் வந்து எதிரியாக இருக்காங்க. அதுதான் ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு தப்பு நடக்குது, ஒரு ஆஃபீஸில் வந்து இவங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத காசிப் ஸ்ப்ரெட் பண்ணுறதே இன்னொரு பெண்ணாக இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம குடும்பத்தை ஆளாக நினச்சி நம்ம இனம், நம்ம பெண் இனம் அப்படின்ற அந்த ஒரு அன்போட நான் உன்னை காப்பாற்றுறேன்ற ஆட்டிடியூட் ஒவ்வொரு பெண்ணும் நினச்சா எந்த ஆனாலும் ஒரு பெண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. அதனால் பெண்களெல்லாம் ஒன்றா சேர வேண்டிய நேரம் இது. ஸோ அவள் முன்னுக்கு போகக்கூடாது, நான் முன்னுக்கு இதெல்லாம் இல்லை. ஒரு பெண் மேலே இந்த சமூகம் வச்சிருக்கிற பார்வையை மேம்படுத்தணும்னா பெண்களால் தான் முடியும். ஸோ பெண்கள் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி நல்ல எண்ணத்தோடு அணுகும்போது எந்த பிரச்சனையும் இன்னொரு பெண்ணால் ஈஸியாக சமாளித்து வர முடியும். அண்ட் எல்லா ஏஜ் குரூப்லேயுமே இந்த பிரச்சனை இருக்குன்றதுனால எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இல்லை மெயின் ரோல் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபேமிலிக்கு ரொம்ப தெரியாது அண்ட் மற்றவங்கள தலையிட முடியாது. ஆனால் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்றவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அவங்கள ஃபலான்னு அரைஞ்சு உன் வாழ்க்கை முக்கியம், போய் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்கிற அதிகாரம் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் இருக்குது. எனக்கு வந்து ஒரு அட்வொகேட் ஒருத்தர் வந்திருந்தார் ஒரு பேஷண்ட்டாக. அவர் வந்து அவங்க ஒய்ஃபோடு வந்திருந்தார். அவங்க ரொம்ப நேரமாக ஒரு பொண்ணை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது, இவரை வேலை செய்ய விட மாட்டேங்குது, எங்கே போனாலும் பின்னாடியே போதெல்லாம். அப்புறம் பல செஷன்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, டார்ச்சர் பண்ணது பொண்ணு இல்லை இவர் தான். ஸோ இந்த மாதிரி வந்து 2 பேரும் அவர் ஏமாற்றிட்டு இருக்காரு. அந்த பொண்ணையும் ஏமாற்றிக்கிட்டு இந்த ஒய்ஃபையும் ஏமாற்றிக்கிட்டு இவர் வந்து என்னமோ விக்டிம் மாதிரி இங்கே பரிதாபமாக உட்காந்துட்டு இருந்தார் சோகமாக மூஞ்சி வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்றனால வி ஷுட் பி அவேர். நான் பப்ளிக்கு சொல்கிறது என்னென்னா, புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நடக்குது, எங்கேயோ நடக்கலை, எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. மீடியான்றப்ப அது வெளியே ஈஸியாக வருது. ஒரு கார்ப்பரேட்டோ இல்லை ஒரு ஸ்கூல் காலேஜோ எல்லா இடத்துலையும் நடக்குது. பெண்கள் வந்து அந்த நேரத்து லாபத்துக்காக நீங்கள் இறங்கி போயிடாதீங்க. என்ன ஆகிட போகுது பெருசாக, நமக்கு தான் மார்க் வருதே, நமக்கு தான் அவர் இதை வாங்கி தராரு, அவர் தான் நமக்கு ப்ரொமோஷன் தராரு அப்படின்னு அந்த நேரத்துக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அது உங்களை அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தே டேக் கண்ட்ரோல் ஓவர் யூ. ரைட்டு, நம்ம இதை கொடுத்தா இவங்களை அடிப்பணிய வைக்கலாம் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க உங்களை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ டோன்ட் லெட் தட் ஹேப்பன். யூ ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். உங்கள் கேரக்டர் அண்ட் உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு நீங்கள் தான் நிற்கணும். ஸோ மற்றவங்களுக்காக நீங்கள் அடி பண்ணியவே படியாதீங்க. எனக்கு இது ரைட்டுன்னு தோணுது, நான் பண்ணுவேன். நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்தாலும் சரி, என்னை வேலையை விட்டு தூக்கினாலும் சரி, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற அந்த வைராக்கியம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம். புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், டி நகர் மற்றும் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், பள்ளிக்கரணை.